என்னது சட்டையெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போன இல்ல வேற எங்கடா போன சொல்லுடா. கேட்டுக்கிட்டு இருக்க பேசாம நிக்கிறியா? எங்கடா போன? பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்கேயும் போய் சுத்திட்டு சட்டையெல்லாம் வச்சுட்டு வந்து நிக்கிறான். புஸ்தகம் வாங்கணும் துட்டு கேட்டேன். நானும் உன்னை கிளம்பி கொடுத்து போய் பணம் கொடுத்தேன்ல. நான் பள்ளிக்கூடத்தாம போனேன். வழியில 2 பசங்க சண்டை போட்டுட்டாங்க. அதுல ஒருத்தன் என்ன காப்பாத்துனா நான் மத்தவன அடிச்சேன். அவன் ஓடிட்டான். நீ கிளப்ல அடிச்சு காசு வாங்கினியே அதே மாதிரி நான் காப்பாத்துறவன்ட்ட கமிஷன் வாங்கினேன். நீ கொடுத்த 5 ரூபாய், நான் வாங்கின 10 பைசா. சபாஷ் மகனே சபாஷ். டேய், நீ சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த 10 காசுக்கு நான் வாங்க போற சிகரெட் இருக்கு பாரு, அதுக்கு ஒரு அலாதி ருசியா இருக்கும்டா. பச்சாடி, அப்பனுக்கு பிள்ளை இப்பவே சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிறான். வாய முடுங்க. போடா உள்ள. பாருப்பா. போடா உள்ள, போடா உள்ள. போடா. அப்பா. அம்மா. என்னடி இதெல்லாம்? வாங்க அப்படி. இந்த பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய சூதாட எடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்காருங்க. ஏன்னா பெரியவங்க செய்யற கெட்ட காரியங்கள் சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதேதான் செய்ய ஆசைப்படுவாங்க. கெட்ட காரியங்க போத பொருள் மாதிரி, அதுதான் இளம் மனசுக்கு அதிகமா கவரும். அதுக்கு இப்பவே நாம இடம் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம பிள்ளை உருப்பிடுவானா? அடியே, உருப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழிங்க இருக்குது. அதெல்லாம் அவன் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதானே. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. இப்படி கண்டவனெல்லாம் அடிச்சு பொழப்பு நடத்துறதை விட்டுட்டு தச்சு வேலை செய்யுங்க, கொத்து வேலை செய்யுங்க, சார்பு சட்டையை தூக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்க. நீங்க பாடுபட்டு வேர்வை சிந்தறத அவன் பாக்கட்டும். உங்க உழைப்பினுடைய அருமை அவனுக்கு புரியட்டும். ஆஹா, அப்பா மாதிரி நாம கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைக்கட்டும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. நீ சொல்றத பார்த்தா நான் என்ன முடிச்ச வைக்கிறேன்னா, முள்ள மாறித்தனம் பண்றேன்னா, கள்ளக்கடத்தல் பண்றேன்னா? அதெல்லாம் சோம்பேறி பசங்க சோனா பசங்க செய்யற வேலை இல்ல. என் உடம்புல பலம் இருக்கு, கையில பலம் இருக்கு. அடிக்கிறேன், புடிக்கிறேன், ஆப்தனை சாப்பிடுறேன். அதான் என் தொழில். ஆன உறுதி. அப்படின்னா இந்த அழகான தொழில் உங்களோட இருக்கட்டும். நம்ம பிள்ளையாவது 4 எழுத்து படிக்கட்டும். என்ன விஷயம் தெரியாம பேசிட்டு கிளப் வச்சு நடத்துறானே, அவன் படிச்சவன் தான். இன்னைக்கு ஒரு ஆபத்துல படிப்பு அவனை காப்பாத்துல. ஐயாவோட பலம் தாண்டி அவனை காப்பாத்துச்சு. படிச்சா மட்டும் போதாது, பலமும் வேணும். வாகனவி, என்ன அது மருந்து கைமா? யாருக்கு? பஞ்சாதிக்குதான். முழுவாம இருக்கால, 2 நாளைக்கு முன்ன தர்மாசுரி கூட்டி கொண்டு காமிச்சேன். ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னாங்க. அதைத்தான் நானும் வாங்கிட்டு வரேன். ஆஹா, நீதான் வீட்லயே தங்க மாட்டேடா. திடீர்னு ஒண்ணுல உனக்கு எங்க போய் தேடுறது? அட போகலவே நீ ஒண்ணு. ஒவ்வொருத்தி ரயிலையும் பஸ்லயும் பிள்ளை பக்கல அந்த மாதிரி நேரம் வந்தா தன்னால புறம்புட்டு போகுது. அதான் நீ இருக்கிற, அப்புறம் நான் இருக்கு. பாத்தீங்களா பாட்டி, எத்தனையோ வருஷமா பாத்துக்கதானே இருக்கேன். சுந்தரம் அப்படியேதான் இருக்கான். இந்த நான் வரம் பண்ணுமா? பசிக்கு வயிற்றுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? எல்லாம் இருக்கு, வாங்க.